ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் போன வீடியோவில் வந்து கூடை பின்னறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கூடை பின்னி இவ்வளோ தூரம் வந்தாச்சு. எங்கள் அக்காவே அதை பின்னிட்டாங்க. அடி வந்து கூடை போட அதுவே மேலே வந்துடும். அடியில் வந்து நமக்கு எவ்வளவு அடி அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இதில் வந்து என் அக்கா 9 போட்டிருக்கிறா. ஏன்னா பொருள் அப்போ தான் வைக்கிறது கொஞ்சம் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அகலம் வந்து 9 லைன் வச்சுருக்கிறா. இப்படி கூட இப்படி பின்னி மேலே வர வரைக்கும் மீதி வந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே சொருகி விட்டுருவாங்க. இது வந்து கைப்பிடி உள்ளுக்கு 4 ஒயர் வச்சு வெளியே 4 ஒயர் சுற்றி வச்சு ரப்பர் பைன் போட்டு பின்னி வச்சுருக்கிறா. உங்களுக்கு தேவைன்னா நான் அப்புறமா நல்லா நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். இதுதான் இந்த கூடை நாங்கள் வாங்குறதுக்கு வந்து 100 ரூபா தான் செலவு பண்ணோம். இது பாருங்கள் கூடை எவ்வளோ பெரிய கூடையாக இருக்குன்னு பாருங்கள். இது பொருள் வாங்கி பின்னுறது கூட நல்லா கடையிலலாம் வாங்கினா 400 ரூபா 500 ரூபா சொல்லுவாங்க. நான் சும்மா வீடியோ போடுறதுக்காக தான் நான் இதை வாங்கினேன். எங்கள் அக்காவுக்கு தெரியும். இது வந்து நாங்கள் வீட்டிலே நூடுல்ஸ் செய்கிறதுக்கு என் குழந்தைங்க வந்து நூடுல்ஸ் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் கடையில் வந்து ரைஸ் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்து அவங்களே தான் செய்கிறாங்க. நான் இது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. இந்த நூடுல்ஸை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு அப்படியே வேக வச்சு வச்சுருக்குறாங்க. இந்த தண்ணியில் உப்பு எண்ணெயும் ஊற்றி வேக வச்சு வடித்து வச்சுருக்காங்க. இதில் வந்து சோம்பு போட்டு தாளித்து கேரட்டு பீன்ஸு குடமிளகா போட்டு இது வந்து என்னோடய பெரிய பொண்ணு அந்த நூடுல்ஸ்லேயே உள்ள மசாலா இருந்துச்சு. அந்த மசாலாவை உள்ளே போட்டு கிளறியிருக்காங்க. அப்படி தான் அப்புறம் நான் வந்து டொமேட்டோ சாஸ் கடையில் வாங்கிட்டு வந்தேன். இது நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் ஊற்றி வதக்குறதே வதக்காது. நான் நூடுல்ஸை வந்து வேக வச்சுட்டு அதில் வந்து பச்சை தண்ணி ஊற்றணும்னு சொல்லுவாங்க. நான் பச்சை தண்ணி ஊற்றவே இல்லை, அப்படியே வச்சுட்டேன் பாருங்கள். அப்படியே வச்சு தண்ணி மட்டும் வடிச்சிட்டு உள்ளே போட்டு கிளறிட்டு. ஆனால் என்னோடய பிள்ளைங்க வந்து இது வந்து டொமேட்டோ சாஸு கடையில் தான் வாங்கினேன். அப்படியே நூடுல்ஸை போட்டு கிண்டி டொமேட்டோ சாஸையும் ஊற்றியாச்சு, 2 முட்டையும் வறுத்து போட்டாச்சு. இதுதான் எங்கள் வீட்டு நூடுல்ஸு. ஆனால் இது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் எங்கள் பிள்ளைங்க கடையில் மாதிரியே உதிரியாக வரலன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடையில் வந்து எண்ணெய் நிறைய ஊற்றுவாங்க. நாங்கள் இதில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் தான் ஊற்றிருப்போம். அதுக்கு மேலே எண்ணெய் நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. இன்னும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. என் பிள்ளைங்க கடையில் செய்கிற மாதிரியே செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் நம்ம அந்த எண்ணெயெல்லாம் அப்படிலாம் ஊற்றி செய்ய முடியாது. அதில் 1/2 டம்ளர் எண்ணெய் ஊற்றுறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, அழகாகவும் இருந்துச்சு. நம்ம கடையில் 80 ரூபா 100 ரூபா. இது வந்து ஒரு பாக்கெட் வந்து 30 ரூபா தான். கடையில் நம்ம வாங்குவோம், எல்லாம் அவங்களே செஞ்சு தராங்க. ஆனால் அது வந்து அன்ஹெல்த்தி தானே. இது நம்ம வீட்டிலே செய்கிறோம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. சேனலுக்கு